தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமா நடைபெற இருக்கு. சமீபத்துல விஜய் கோட் படத்தோட படப்பிடிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அந்த பிப்ரவரி மாதம் விஜய் தன்னோட அரசியல் கட்சியின் பெயரை அறிவிச்சிருக்காரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல தான் விஜய் கட்சி போட்டியிட போறது எனவும் தன்னோட அறிக்கையில விஜய் குறிப்பிட்டிருந்தாரு. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கான உறுப்பினர் சேர்க்கைகள் மும்முரமா நடைபெற்று வருது. இப்பொழுது விஜய் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. எலியஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது. இந்த படத்துல பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, நேஹா, மோகன் உள்ளிட்டவங்க நடிக்கிறாங்க. கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னை, ஹைதராபாத், இலங்கை, தாய்லாந்து, தான்பல் உள்ளிட்ட பல இடங்கள்ல நடைபெற்றது. தற்பொழுது இறுதி கட்டமாக படப்பிடிப்பு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோல நடைபெறுது. தேர்தல் நேரத்துல விஜய் படப்பிடிப்புக்காக வெளிநாடு போயிருப்பது விஜய் தேர்தல்ல வாக்களிப்பாரா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த முறை விஜய் தன்னோட சைக்கிள்ல வந்து வாக்களித்தது மிகப்பெரிய பேசு பொருளா ஆனது. இந்த முறையும் அவர் வருவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்படியான நிலையில கோட் படத்தோட படப்பிடிப்பை முடிச்சிட்டு விஜய் தாய்நாடு திரும்பி இருக்காரு. அது ஓட்டைப்போட கெத்தாக விஜய் வந்தது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கு. தற்பொழுது இவரது புகைப்படங்களே இணையத்துல வைரலா இருக்கு. படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்க போற அவரது கடைசி திரைப்படம் தளபதி 69. இந்த படத்தை யாரு இயக்க போறாங்கிறது இன்னும் புதிராவே இருக்கு. இந்த மாதத்துக்கு ஒருத்தர் இந்த படத்தை இயக்க போறதாக அடுத்தடுத்து பேச்சுக்கள் வந்துட்டே இருக்கு. இப்பொழுது தளபதி 69 படத்தை வினோத் இயக்க போறதாக சொல்லப்படுது. இந்த தகவல் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல.